ஜெமினை லைவ்ங்கிறது பேசிக்கா என்னன்னா, அதோட இப்ப கூகுள் அசிஸ்டன்ட், சிரிலாம் எப்படி வாய்ஸ்ல பேசுதோ, அதே மாரி ஜெமினை லைவ் வந்து வாய்ஸ்ல இன்டராக்ட் பண்ற ஒரு இது. அதுல வந்து நெறைய வாய்ஸ் மல்டிபிள் மாடல்ஸ் வாய்ஸஸ் இருக்கு. இருக்கு. 8 வாய்ஸஸ் நினைக்கிறேன். வேற வேற பேர்ல வேற வேற லைட்டா வேற ஆக்சென்ட், வேற ஜெண்டர் அந்த மாரி வச்சு ஜெண்டர்னு சொல்லக்கூடாது. இப்ப அது வேற ஐடென்டிஃபை அஸ் என்னவோ சொல்றாங்க. அந்த பஞ்சாயத்துலாம் எனக்கு வேணாம். வேற வேற குரல்ல நெறைய மாடல் இருக்கு. ஆனா இதுல டெமோல நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நேச்சுரலா இருக்கு. ஓகேவா? வாய்ஸ் நேச்சுரலா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் ரோபோட்டிக்கா இருக்கும். இப்ப நேச்சுரலா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் படபடன்னு பேசுற மாதிரியே இருக்கு. இப்ப நார்மலா ஒரு நிதானமா ஒரு கேஷுவலா பேசுற வைப்ல இல்ல. நம்ம ஓப்பன் ஏஐ வந்து 4o இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ ஒரு லாங்குவேஜ் இதே மாதிரி இது பண்ணாங்கல்ல. ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி வேற பண்ணாங்களே. அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். லைக் இட் சவுண்டட் சோ நேச்சுரல். ஆமா, கொஞ்சம் மெதுவாவும் இருக்கும், காமிங்கா இருக்கும், சூதிங்கா. ஆக்சுவலா கூகுள் முதல்ல இந்த மாதிரி இது எனக்கு நேச்சுரலா இருக்கு அப்படின்னு நான் எப்ப நினைச்சேன்னா, கால் ஸ்கிரீன் ஞாபகம் இருக்கு. ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ண சொல்றப்ப அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன்னு அந்த அம்மா சொல்லுவோம். அதுக்கு அப்படின்னு சொல்லி தட் வாஸ் லைக் மைண்ட் ப்ளோன் மொமெண்ட். வந்து ஸ்டேடியமே கத்துவானுங்க. அப்படி நான் இங்க வீட்ல இருந்துகிட்டே இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சா. இப்போ வந்து ஃபைன், இட் சவுண்ட்ஸ் நேச்சுரல் அண்ட் ஆல். ஆனா கொஞ்சம் ஒரு 1.2x 1.3xல மேபி அந்த வாய்ஸஸ்ல ஒவ்வொரு வாய்ஸஸ் ஒவ்வொரு ஸ்பீட்ல இருக்கலாம். இது ட்ரை பண்ணி பார்த்தா. ஆனா என்னவோ தெரியல, எனக்கு அந்த GPT-4 வாய்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஈவென்ட் பப்ளிக் ஆவலையே. ஞாபகம் இருக்கா? அது பப்ளிக் ஆவல, ஆகுறதுக்கும் பிரச்சனை. ஸ்கார்லெட் ஜோஹான்சன் கேஸ் போட்டாங்க. ஆமா, அதனால அது வேற பஞ்சாயத்து. ஸ்பீக்கிங் ஆஃப் ஜெமினி லைவ், there are 2 things I guess. First thing, அது என்ன பண்ணுது, உன்னோட நார்மலா நீ டெக்ஸ்ட்ல வந்து பேசிப்ப, அதுக்கு பதிலா நீ பேசுறத அது ஸ்பீச் டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு அந்த மாடல் கிட்ட கேட்டு திரும்ப வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பண்ணி உனக்கு ரெஸ்பான்ஸ் தருது. இதுதான் பேசிக் கான்செப்ட். பட் அண்டர்லைங் இட்ஸ் த சேம் மாடல். முதலையும் கடைசிலையும் அந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை போட்டிருக்கோம். இதான் இது, ரைட்டா? இது நீ சொன்ன மாதிரி GPT-4o வர்றப்ப அவங்க டெமோ காமிச்சிட்டாங்க. அந்த ஃபீச்சர் இப்போ லைவா உங்க எல்லாரோட ChatGPT ஆப்லயுமே ஆல்ரெடி இருக்கு. ஆனா அந்த வாய்ஸ் இல்ல. அந்த வாய்ஸ் இல்ல, there is a voice. அந்த வாய்ஸ்ங்கறத கிளிக் பண்ணா கொஞ்சம் இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் ஒரு இது வரும். அதுதானே சொல்றேன். அதுதான் இன்னைக்கு காலையில நான் அதை ட்ரை பண்ணேன். ஓகேவா? அவங்க சொல்ற மாதிரி எக்ஸாக்டா நீ என்ன சொல்றாங்க, ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கிட்ட ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நீ அதுக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கலாங்கிறது தான் அவங்க சொல்றது, ரைட்? I did an exact thing like that with GPT today. And it was really natural. And அதெல்லாம் கான்டெக்ஸ்டையும் டக்குன்னு புரிஞ்சுக்க முடிச்சு. ஆப்வியஸ்லி இங்கிலீஷில் தான் பேசினேன். ஸோ தட் வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வெரி ஈஸிலி. அண்ட் கான்வர்சேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி அது இருக்கிறது, ஐ ஃபெல்ட் லைக் தே ஆர் ஜஸ்ட் கேட்சிங் அப். அங்கே இருந்த ஃபீச்சர் இவங்களோட வெர்ஷனில் இவங்க வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜிபிடியில் வந்து இப்போ அது உன்னோட 4o வச்சு தானே சொல்கிற. ஸோ உன்னோட லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நான் பேசினதுக்கு அப்புறமே உங்கள் லிமிட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் திரும்ப பேசலாம், இப்போதைக்கு அவ்வளோதான் உங்களால் பேச முடியும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அங்கே வந்து அட்வான்ஸ்டு இருந்தால் யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு அவன் வச்சிருக்கான். இவன் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிக்கோங்க, அதுக்கப்புறம் காசு கேட்டுங்க, அந்த மாதிரி இவன் வச்சிருக்கான். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், தட் லுக்ஸ் லைக், ஆப்வியஸ்லி அவனே சொல்லிட்டான், ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஐஓல லான்ச் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு வைரலான ஒரு வீடியோ வந்து இந்த வார்த்தை காமிச்சு இது என்ன இது, அது வேற. கூகுள் ஆஸ்ட்ரா இல்ல, அது நார்மல் ஜெமினிக்கு அவங்க அதை பேசி அது பிரச்சனை பண்ணி அது வந்தது, அது வேற. ஆஸ்ட்ராங்கிறது வாய்ஸ் மாடலா? ஆஸ்ட்ராங்கிறது லைவா மல்டி மாடலா டெக்ஸ்டையும் அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், உன்னோட வீடியோவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி. இதுதான்டா, இதுக்கு ஒரு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அது ஆக்சுவலி ஜெமினியோட லான்ச்சுக்கு தான் அதை பண்ணானுங்க. ஆனா அது ஆக்சுவலி இப்ப வீடியோ ப்ராசஸே பண்ணாது. அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க ஆக்சுவலா, அப்ப அது ஆக்சுவலா அத கரெக்ட் பண்றதுக்கு தான் இது வந்து லைவா பண்ணுது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதாவது கூகுள் ஐஓக்கு முன்னாடி ஜெமினியை ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஜெமினிக்கா மாத்துனாங்களா, அப்ப மாத்துறப்ப ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோல வந்து இந்த மாதிரி வார்த்தை. ஏன்னா ஐ ரிமெம்பர் ஆஸ்ட்ரா இது பண்ணுது அப்படின்னு சொல்றப்பவே திரும்ப சொன்னாங்கல்ல போன தடவை. இது வந்து ஒன் ஷாட், இது எடிட்டே பண்ணல, இது கம்ப்ளீட்டா எடுத்த ஒரே ஷார்ட் வீடியோ. சோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் அவங்க காட்டுறப்ப என்ன பண்ணிட்டானுங்க,
ஒரு வீடியோ அவனுங்க பண்ண டெமோ, அந்த வீடியோ ரிலீஸ் ஆன வீடியோ என்னன்னா, அது வீடியோல டக்குனு ஏதாவது ஒண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சுனா, இது அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒழுங்கா டெமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா, அதோட டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அத பத்தி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல போய் பார்த்தா இமேஜஸா குடுத்து, அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டும் அத பத்தி ஒரு ஹிண்ட்டும் குடுத்து, அதுக்கப்புறம் அது பண்ண மாரி அது ஒரு ஃபேக்கா ஒரு இத பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. ஆனா, அதுக்கப்புறம் Google I/Oல இந்த ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரால ஆக்சுவலாவே எத கொண்டு வந்தாலும் இதுதான் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிற மாரி அதுல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, என் கீஸ எங்க வச்சேன்னு சொல்லு அப்படின்னு பார்த்தா, அது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வச்சு கொஞ்ச சொல்லுச்சு. நேரத்துக்கு முன்னாடி இங்க அந்த மாரி இருந்துச்சு. ஸோ என் லேப்டாப் பக்கத்துல இருக்கிற மாரி சொல்லுச்சு. அப்புறம் விண்டோக்கு வெளியில போயிட்டு இது என்ன இடம்னு கேட்டா, அது வந்து லண்டன்ல தான் அங்க சம்திங் அந்த யுகேல தானே கூகுள் டீப் மைண்ட். ஆமா. டீப் மைண்ட் அங்க தான். ஸோ அதனால அங்க இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அத ரெகக்னைஸ் பண்ணி சொல்லுது. இந்த மாரி ஒரு கம்ப்ளீட் சீக்வென்ஸ் ஆஃப் வீடியோ. அது வந்து ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா. லைவா நீ வீடியோவிலயும் வச்சுக்கலாம். ஆடியோவும் நீ பேசுறதையும் அது மேல வந்தது. ஆ ஐஓல வந்து லான்ச் ம். பண்ணுது. அத இன்னும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கல. ஓ! ஸோ அதனால அதோட ஒரு ஸ்மாலர் வெர்ஷனா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ச மட்டும் வச்சு கூகுள் லைவ், ஜெமினி லைவ்ன்னு இப்ப வந்து போட்டிருக்கானுங்க. அண்ட் கடைசியில இந்த கீனோட்ல பார்த்தோம்னா, இதே ஜெமினி லைவ வீடியோ கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணி ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ராவ வந்து இங்க இன்டகிரேட் பண்றனால உனக்கு ஜெமினி லைவ்ல வீடியோ வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தானுங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ட ஒரு ஃபீச்சரா கொண்டு வர்றது தான் இந்த ஜெமினி லைவ். தட் இஸ் நாட் இட் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். ஸோ அதனால இப்போதைக்கு பார்ஷியலா நீங்க ஆடியோ வச்சு மட்டும் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல வீடியோவும் சேர்ந்து வந்துரும். உனக்கு அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ அதான் ஜெமினி லைவ். நவ் ஒரு பிளெயின் ஃபீலா இருக்கு. இவனும் பண்றான், அவனும் பண்றாங்க மாதிரி தான் இருக்கு. ஆனா உனக்கு தோணுதா? ஏதாவது அடுத்த ஒரு லீப் எதுவும் வந்துச்சா? எனக்கு எதுவும் வந்த மாரியே ஃபீல் இல்ல. அந்த அந்த வீடியோ திங் வந்துருந்துச்சுன்னா ப்ராபப்லி வுட் ஹவ் ஃபெல்ட். அந்த வீடியோ இதா லைவா பண்றது எல்லாமே வந்துருந்துச்சுன்னா இல்ல இஸ் ஓப்பன்ஏஐ ஹிட்டிங் ஹார்ட் பேக். எனக்கு ஓப்பன்ஏஐ வேற எதுவும் சோரா இப்ப ரீசென்ட்டா சோராவோட நெறைய வீடியோஸ YouTubeல போட்டுட்டு இருக்காங்க பாத்தியா? இல்ல. ஓப்பன்ஏஐல இருந்து. வந்துச்சா நான் பார்க்கல. சோரா பேசிக்கலி சோரா வந்து வீடியோ ஜெனரேஷன். இப்ப நம்ம எப்படி இந்த மெட்டா ஏஐல போயிட்டு இந்த மாரி ஒரு இந்த சிவா வந்து கண்ணாடி போட்டு உட்கார்ந்திருக்க மாரி ஒரு ஃபோட்டோ தாங்க அப்படின்னா தருதோ, அந்த மாரி இவன தெரியாத பொதுவா சொல்றேன். இப்ப காந்தி தாத்தா வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக்ல போற மாரி கேட்டீங்கன்னா, அது குடுக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் சொல்றேன். சோ அந்த மாரி வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணுச்சு. நான் எதுக்காக இது சொல்ல வந்தேன்? சோரா. வீடியோ ஜெனரேஷன். சோ அதே மாரி ஒரு வீடியோவா ஜெனரேட் பண்றதுக்காக ஓப்பன்ஏஐ வந்து சோரா அப்படிங்கறது ஒன்னு இது பண்ணாங்க. அனௌன்ஸ் எப்பயோ பண்ணிட்டாங்க. ஆனா அது இன்னும் பப்ளிக்கா யாருக்கும் யூஸ் பண்றதுக்காக அவைலபிளா இல்லை. சோ அதுக்கப்புறம் வேற எதுவும் பெருசா லீப்னு எதுவும் வரல. ஜிபிடி சர்ச். ஜிபிடி சர்ச் இஸ் டோட்டலி நியூ ப்ராடக்ட். அத நம்ம பத்தி பேசலாம். வேற எதுவும் வரல. ஏஐல நாங்க அடுத்து ஜிஐ ரீச் பண்ணிட்டோம். ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற இல்ல எவரிஒன் இஸ் டேக்கிங் எ பிட் ஸ்லோ. நீ சொன்ன மாதிரி அது இன்னும் டேக்கிங் எ பிட் ஸ்லோங்கறதெல்லாம் தாண்டி எனக்கு தெரியல அவங்களால இதுக்கப்புறம் எவ்வளவு வேகமா ப்ராக்ரஸ் பண்ண முடியுங்கிறது. ஒவ்வொரு 6 months தான் எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் கமிங்ஸ் நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா அது இருக்க தான் செய்யும். அது நாளைக்கே டெர்மினேட்டர் 2 நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இல்ல இன்னும் நிறைய பேர் இந்த பேர் என்ன டெவின் வந்ததுக்கெல்லாம் இதைய கிளப்பி விட்டு என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? நெக்ஸ்ட் அடுத்து எவனோ ஒருத்தன் கமெண்ட்லாம் வேற பண்ணியிருந்தான். நான் வந்து ஒரு வீடியோல இந்த இது பத்தி போட்டிருந்தேன். ஓகே, நான் கோடிங் ரோல்ஸ் பத்தி நீங்க படிக்கிறதுனா கோடிங்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் கோடிங் டூல்ஸ் போய் இப்ப படிக்காதீங்க. ஏதோ ஒரு கம்பெனில போயிட்டு அங்க வேலை அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை படிச்சுக்கோங்க. பட் இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அது நிறைய பேரை அஃபெக்ட் பண்ணிடுச்சு போல. அதை ஏதோ நான் கம்மியா பேசின மாதிரி நினைச்சிட்டார் போல அவரு. வந்துட்டு கொஞ்சம் பீப் வார்த்தைகள்ல திட்டிட்டு உன் வேலைக்கு டெவின் வராண்டா அப்படிங்கிற மாதிரி நான் இப்ப சிரிச்சிட்டு இருக்கேன். அதுல அந்த டைம்ல கொஞ்ச நாள் அதை நினைச்சு என்னடா இவ்வளவு கெட்ட வார்த்தையா திட்டுறானுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐம் டெல்லிங் ஸோ ஃப்ராங்கா பேச போனா நான் இப்ப நான் கோடிங் எக்ஸ்பிளனேஷன் நான் கோடிங் கோடே இல்லாம லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸை வச்சு நீ வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். பட் அவங்களோட பெஞ்ச் மார்க் என்ன தெரியுமா? இது லோ கோட் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் பண்ணிருக்காங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறது அவங்க பெஞ்ச் மார்க். That is the thing that they aim for. So இதுவே வந்து it should give you some idea இல்ல. அதாவது they are defending their line of work. எனக்கு அது புரியுது. ஓகே, நான் சொன்னது அவங்களோட ஈகோ ஹர்ட் பண்ணிருக்கு, அதோ அவங்களோட ரோல் நான் கம்மியா பேசிட்ட மாதிரி அவங்க நினைக்கிறாங்கிறது எனக்கு புரியுது. பட் வாட் ஐ ட்ரை டு டூ இஸ் புதுசா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் ப்ரோக்ராமிங்.
லைக் ஹவு டு டு வேர்ட் ப்ரெஸ்ங்கிறத இப்போ உட்காந்து படிக்கிறது இஸ் நாட் யா குட் ரதர் HTML CSS JavaScript அப்படி இது படிக்க கண்டிப்பா உங்களுக்கு help ஆரம்பிங்கிறது பண்ணும். நீங்க HTML CSS JavaScript படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். WordPress படிக்காதீங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா படிங்க. பட் நீங்க WordPress-ஐ யூஸ் பண்ணாலும் there is going to be a limit where இதை நான் பண்றதுக்கு மற்றதெல்லாம் நான் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்றதுக்கு நான் கோட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரதான் போகுது. பீப்புள் கொஞ்சம் அதை கொஞ்சம் இமோஷனலா பர்சனலா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஏதோ பண்றாங்க. ஓகே, டோட்டலி ரேண்டம் டான்ஜென்ட் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கமிங் பேக் டு த ட்ராக். இதெல்லாம் வந்து ஏஐ அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இதுக்கு அப்புறமும் ஒரு ஏஐ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அது ஏஐ அனௌன்ஸ்மெண்ட்டா இல்லாமல் ஃபீச்சர் அனௌன்ஸ்மெண்ட்ஸா மாறும். வில் ஸ்டார்ட் வித் த ஃபோன்ஸ். ஓகே.